ஓ மகாதேவியை நமஹ. இன்றைக்கி நம்ம சௌந்தர்யலஹரியுடைய ஸ்லோகம் 91 எப்படி பிரித்து படிக்கிறது, அதை எப்படி உச்சரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதனுடைய அர்த்தத்தையும் ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். அதே மாதிரி இதனுடைய லிரிக்ஸையும் 1 to 100 1 to 14 தனித்தனியாக நீங்கள் பிரித்து படிக்கிற மாதிரி போட்டிருக்கேன். போய் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கலாம். ஸ்லோகாக்கு போகலாமா? ஸ்லோகம் 91. पदन्यासक्रीडा परिचयमिवारब्धुमनसः स्खलन्तस्ते खेलं भवनकलहंसा न जहति अतस्तेषां शिक्षां सुभगमणिमञ्जीररणिता छलादाक्षक्षाणां சரணகமலம் சாருச்சரிதே. இப்போது இதை எப்படி உச்சரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பதன்யா அப்படிங்கிறதுல த வரணும், த இல்லை த. பதன்யா சக்ரீடா, சக்ரீடா அப்படிங்கிறதுல ட அழுத்தணும். பரிச்சய பரிச்சய மிவாரப்து மனசக, து அப்படிங்கிறதுல தவ அழுத்தணும். ஸ்கலந்தஸ்தேல கவ அழுத்தணும். ஸ்கலந்தஸ்தே கேலம், அதுலேயும் கவ அழுத்தணும். கேலம் பவன கலஹம்சா, பவனல பவ அழுத்தணும். கலஹம்சா ந ஜஹதி. அடுத்தது அதஸ்தேஷாம் சிக்ஷாம் சுபக மணிமஞ்சீர ரணிதா. சுபகல பவ அழுத்தணும், சுபக க வரணும், கையில் சுபக. மணி மஞ்சீர ரணிதா சலாதா சக்ஷாணாம் சரண கமலம் சாரு சரிதே. இது எல்லாமே சன்னு படிக்கக்கூடாது, சன்னு படிக்கணும். சலா சலாதா அப்படிங்கிறதுல சலாதா ச சக்ஷாணாம் சரண கமலம் சாரு சரிதே எல்லாமே சன்னு சொல்லணும். ஓகேவா? இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது இது எப்படி பிரித்து படிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வேர்டு என்ன? பதன்யாச கிரீடா பரிச்சய மிவாரப்து மனசக அப்படின்னு வருது இல்லையா? இதை எப்படி பிரிக்கிறதுனா பதன்யாச பதன்யா பதன்யா சக்ரீடா பரிச்சயம் இவ ஆரப்து மனசக இப்படி வரும். பதன்யா சக்ரீடா பரிச்சயம் இவ ஆரப்து மனசக. அடுத்தது ஸ்கலந்தஸ்தே, ஸ்கலந்தஹ ப்ளஸ் அஸ்தே, ஸ்கலந்தஸ்தே அப்படிங்கிறது ஸ்கலந்தஹ ப்ளஸ் அஸ்தே. அதை நீங்கள் அப்படியே படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்கலந்தஸ்தே கேலம், அஸ்தே கேலம் அப்படின்னு வரும். பவன கலஹம்சா, பவன கலஹம்சா ந ஜஹதி. அதஸ்தேஷாம், அதஹ ப்ளஸ் தேஷாம் அப்படின்னு வரும். அதஹ தேஷாம் அப்படின்னா அதஸ்தேஷாம், அதையும் நீங்கள் அப்படியே கூட படிச்சுக்கலாம். தேஷாம் சிக்ஷாம் அப்படிங்கிறது ஒரு 2 வார்த்தைங்க அப்படி வருது. ஸோ அதஸ்தேஷாம் சிக்ஷாம் சுபக மணிமஞ்சீர ரணிதச்சலாத், சுபக மணி மஞ்சீர ரணிதச்சலாத் அப்படின்னு வரும். ஆசக்ஷாணம், அலாத் அப்படின்னு த அங்கே இதுன்னு வந்துடுது. ஸோ அடுத்தது ஆ அப்படின்னு வரணும். ஸோ ஆசக்ஷாணம் சரண கமலம் சாரு சரிதே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியாக இருக்கும் இப்போ படிக்கிறதுக்கு. பிரித்து படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். பதன்யாச கிரீடா பரிச்சயமிவாரப்து மனசக ஸ்கலந்தஸ்தே கேலம் பவன கலஹம்சா ந ஜஹதி அந்தஸ்தேஷாம் சிக்ஷாம் சுபக மணிமஞ்சீர ரணிதச்சலாத் ஆசக்ஷாணம் சரண கமலம் சாரு சரிதே. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லோகாவை இன்னொரு தடவை கூட நீங்கள் படித்து பயன்பெறலாம்.
அடுத்ததில் 92வது ஸ்லோகம் பார்க்கலாம். ஓம் மகாதேவியை நமஹ.